Hi friends, இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஓட்டிங் ப்ளே செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த 2 பாக்ஸையும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 பாக்ஸ்லேயுமே நான் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இது மேலே வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன பாக்ஸை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு அட்டையை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து ஒரு அட்டை இருக்கிற மாதிரி நம்ம மடக்கி ஒட்டணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டு அல்லது வேறு எந்த அட்டையிலனாலும் இந்த மாதிரி ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிற அட்டையை பார்த்து கட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மெஷின் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அட்டையை ஒட்டிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது மேலே வந்து நம்ம ஸ்கெட்ச் பென்னோ அல்லது கலர் பேப்பரோ யூஸ் பண்ணி அந்த மெஷின் மேலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஜிட்டல் கவுண்ட் காட்டும், நம்ம எத்தனை ஓட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் ரெட் கலரில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வந்து ஒட்டுறேன். ஸோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கூட அந்த இடத்துல இந்த மாதிரி ரெட் கலர் வச்சு கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினில் வந்து மேலே ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு உள்ள க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம், அல்லது கலர் பேப்பர் வச்சுருந்திங்கன்னா அதையே கட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த மெஷின் மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ப்ளூ கலரில் சின்னதாக ஒரு அட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஓட் போட்டதுக்கப்புறமா அதை வந்து அவங்க அழுத்தினதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள ஓட் போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையை ஓட்டிடலாம். சைடில் வந்து சின்னதாக எழுதியிருக்கும், அதெல்லாம் நம்ம எழுதி அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு பெரிய பாக்ஸில் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஓட்டிங் மெஷினாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து நம்பர் இருக்கும், அப்புறம் எலெக்ஷனில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களோட நேம் எல்லாமே இருக்கும். அவங்க நேம் பக்கத்தில் வந்து அவங்களோட சின்னம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளாக எல்லாமே டிசைன் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அந்த நேமுக்கு நேராக அவங்களுக்கு ஓட் போடுறதுக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பென்சில்ட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அதை வந்து கலர் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த லைட்டுக்கும் ப்ரெஸ் பண்ணுற பட்டனுக்கும் நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லுமே ஸ்கெட்ச் பென்னும் க்ரையான்ஸும் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் போட்டிருக்கேன், அப்புறம் எலெக்ஷனில் யார் நிற்கிறாங்கிற நேமு, அவங்களோட சின்னம் வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து ரெட் கலர் லைட்டு, அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பட்டன், இது எல்லாத்தையும் வரிசையாக வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட்டில் வந்து அந்த ஷேப்பில் கட் பண்ணி அந்த இடத்துல வந்து வரிசையாக ஒட்டிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த 2 மெஷினையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒயர் தேவை. ஸோ அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கலாம், அல்லது பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் பெருசாக வரும், இதுனா கொஞ்சம் சின்னதாக வரும். அதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணி பேப்பர் ரோல் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த ரவுண்டாக தெரியாமல் அதை வந்து நல்லா ஒயர் மாதிரி இருக்கிறதுக்காக நல்லா வளைச்சி விட்டுட்டு இது 2லேயும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ரோலில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று ரெடி பண்ணி 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பெருசாக இதில் வந்து ஒயர் இருக்க மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். இதை வந்து இந்த 2 மெஷின்லேயும் சேர்த்து வச்சு அடியில் கூடி நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2லேயுமே கனெக்ட் பண்ணி ஒட்டிட்டேன். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக எடுத்தாலும் பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் மேலே கட் பண்ணி விட்டுட்டு அதை ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டு பேப்பரை வச்சு கவர் பண்ணணும். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஓட் பண்ணும்போது அந்த மெஷின் பக்கத்தில் நம்ம யாருக்கு ஓட் போட்டோமோ அவங்களோட நேமு அந்த சின்னத்தை வந்து காட்டுற மாதிரி ஒரு மெஷின் இருக்கும், ஒரு பேப்பர் கட் பண்ணி உள்ளே விழும். ஸோ அதை தான் இதில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேலே இந்த மாதிரி பேப்பரை மடக்கி எடுத்துக்கோங்க. அதில் வந்து உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதாவது எந்த இதுக்கு நம்ம ஓட் போட்டோம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ முன்னாடி கூடி ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. அப்போ உள்ளே வந்து நமக்கு கம் படும்ல, அந்த இடத்துலையும் திருப்பியும் செல்லோ டேப் ஒட்டிடுங்க. அப்போ வந்து கம்மும் ஒட்டிடும். ஸோ நமக்கு வந்து கம் கையில் படாது. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஒட்டி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து அந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க.
இந்த மாதிரி ஒட்டிட்டு இதோட சைடில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு பேப்பர் ரோல் மாதிரி வைக்கணும். அதாவது எந்த சின்னத்துக்கு நம்ம ஓட் போட்டோமோ அந்த இது வந்து காட்டும், அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல அந்த இடத்துல காட்டும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேப்பர் ரோல் மாதிரி வைக்கணும். ஒரு டூத் பீக் எடுத்து இந்த மாதிரி பேப்பரை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பாக்ஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இடத்துல நம்ம செட் பண்ணிடலாம். இதில் வந்து அந்த டூத் பீக் வந்து ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம அட்டையில் வந்து ஓட்டை போட்டு 2 பக்கமுமே அது வந்து ஜாயின் ஆகி வெளியில் லைட்டாக அந்த டூத் பிக் தெரிகிற அளவுக்கு இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க இடத்துல கரெக்டாக அந்த பேப்பர் ரோல் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சைட்லையும் ஒயிட் கலர் பேப்பரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி 2 பக்கமும் கவர் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து இப்போ அந்த மெஷினோடு சேர்த்து வச்சு இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கும் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஒயர் மாதிரி நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஓட்டிங் மெஷின்லேருந்து இதோடு சேர்த்து வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஓட் போடுறதுக்கு தேவையான மெஷின் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஓட் போட போகும்போது நமக்கு ஓட்டர் ஐடி தேவை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் அட்டை வந்து இன்விடேஷன் கார்டிலேருந்து 2 பக்கமும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சின்னதாக நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒட்டணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளே வரைஞ்சிக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர்லேருந்து ஏதாச்சும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது உங்ககிட்ட உங்கள் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி எல்லாமே எழுதிக்கலாம். பின்னாடி வந்து அட்ரஸ்ஸு, சிக்னேச்சர் இதெல்லாமே எழுதி நீங்கள் வந்து ஒரு ஓட்டர் ஐடி வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சின்னதாக இமேஜ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து இது மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக செல்லோ டேப் இருக்கும்ல, அதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து எப்படி லேமினேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 பக்கமுமே செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா முன்னாடி விடும்போது பின்னாடி விடும்போது அந்த 2 செல்லோ டேப்பையும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அது எல்லாத்தையுமே சைட்லலாம் ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஒரு நிஜமான ஓட்டர் ஐடி வந்து லேமினேட் பண்ணி நம்ம வச்சுருக்க மாதிரியே அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ஓட் போட போகும்போது நம்ம கையில் வந்து ஒரு விரலில் வந்து மை வைப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து அழகாக மை வைக்கிற மாதிரி இந்த ஓட்டிங் ப்ளேசெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இயரிங் பட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு மை வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு அட்டை மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் பேப்பரும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் இருக்கும்ல, நம்ம உள்ளே நுழையும் போது நம்மளோட நேமை வந்து செக் பண்ணி டிக் பண்ணுவாங்க நம்ம ஓட் போட போகும்போது. ஸோ அதுக்கு வந்து லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதில் வந்து நம்மளோட நேமு, நம்மளோட அந்த ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து நமக்கு பூத் நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி இதில் வந்து கையெழுத்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஓட் போட வர்றவங்க வந்து கையில் வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அதுலேயுமே அவங்களோட நேமு, ஏஜ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பேப்பர் கட் பண்ணி அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஸோ ஓட் போட வர்றவங்க கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வந்து கொடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம ஓட் போடுற இடத்த வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் மேலே இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கோம்ல, அந்த பாக்ஸை 3 இதாக இந்த மாதிரி வச்சு அது ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். நம்ம ஓட் போடுற இடத்துல வந்து நம்ம ஓட் போடுறது வெளியே தெரியாத அளவுக்கு மறைவாக வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் சாரீ பாக்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்ச எல்லா மெஷினையுமே உள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஓட் போடுறதுக்கு இடம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ பாப்பா 2 பேரும் எப்படி இதை யூஸ் பண்ணி விளையாடுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ வைஷிக்தா தான் ஓட் போட வரா. ஸோ கையில் வந்து ஓட்டர் ஐடியும் அந்த ஓட்டிங் ஸ்லிப்பும் கொண்டு வரா. ஸோ அதை வந்து கொடுத்ததும் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு அவங்களோட நேமில் வந்து டிக் பண்ணிக்கிறாங்க. டிக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சைன் பண்ணதுக்கு அப்புறமா கையில் வந்து அந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி மை வைக்கணும். ஸோ மை வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஓட்டர் ஐடியை நம்ம வாங்கிட்டு உள்ளே போய் அதில் வந்து ஓட் போடணும். ஸோ ஓட்டில் வந்து நமக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ அந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஓட்டிங் ப்ளே செட் செஞ்சு அழகாக விளையாடலாம்.
ஸோ இந்த ஓட்டிங் ப்ளே செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளே செட் வந்து நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு 18 வயசுக்கு முன்னாடியே ஓட் போட்டு விளையாண்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓட்டிங் ப்ளே செட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.